என் பிஸ்னஸ் எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்தந்த பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற லிமிட்டேஷன்லாம் கிடையவே கிடையாது. எந்த பிஸ்னஸ்னாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே தாராளமாக வரலாம். ஈவன் அது பொட்டி கடையாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டாக இருந்தாலும் சரி. பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு 4 பேருக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் பீப்புள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. தெரியவே படுத்தலை அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லாமல் போயிடும். இங்கே நம்மளுடைய பிஸ்னஸை தெரியப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த வே. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜியும் அதுதான். ஒருவேளை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரதா இருந்தால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். நம்பர் 1, மார்க்கெட்டிங் இஸ் நாட் எ எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். நம்பர் 2, இப்போ தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிட்டலில் உங்களுக்கான கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு சர்டைன் டைம் லிமிட் தேவைப்படும். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். நம்பர் 3, அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆர் ஃப்ரீலான்சருக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். பணம் கொடுத்தாச்சு, ஸோ A to Z அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விடவே கூடாது. பிகாஸ் அவங்கள விட உங்களுக்கு தான் உங்கள் பிஸ்னஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நல்லா தெரியும்.